ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய விவாகரத்து விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா காதலித்து திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சுமூகமாகவும் ரொம்பவே மகிழ்ச்சியானதாகவும் கடந்து சென்ற நிலையில் திடீரென்று அவங்க இருவருக்குள்ளேயும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து வரைக்கும் சங்கீதா அவர்கள் எடுத்து சென்றிருக்காங்க. சங்கீதா அவர்கள் விவாகரத்து வேணும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ச்சியையும் ஒரு விதமான பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. இப்படி ஒரு அழகான ஒரு ஜோடி பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக திடீர்னு விவாகரத்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. நீங்களும் சங்கீதா அண்ணியும் ஒன்றா சேர்ந்து வாழணும், அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு பல ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய தாய் சோபனா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரு வீட்டார் மத்தியிலையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாங்க. இருந்தாலும் பார்க்கும் பொழுது சில நேரங்கள் அவங்க இருவருக்கும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்கள் அவ்வப்போது வெளியானாலும் இன்னும் அவங்க இருவரும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய முடிவை வெளிப்படையா சொல்லலை, அறிவிக்கலை அப்படிங்கிறத மற்றொரு புறம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு விசாரணையில என்ன நடந்திருக்கு, நீதிமன்றம் எடுத்த முடிவு என்ன அப்படிங்கிற தகவல் தற்போது கசிந்திருக்கிறது. இது குறித்த தகவலை தான் நாம இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்தியிருந்தாலும் திடீர்னு அவங்க இருவருக்குள்ள ஏற்பட்டிருந்த விரிசல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையுமே பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விதமான அதிர்ச்சியை அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஏன் பிரியுறீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சோஷியல் மீடியாவிலே பார்த்துருப்போம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தது. தற்போது இவங்களுடைய இருவரினுடைய பிரிவுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தார். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் ரொம்பவே வேகமாக பரவி வந்துட்டு இருந்தது. சஞ்சீவ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் விஜய் அவர்களினுடைய பாலிய சிநேகிதன் அப்படின்னே சொல்லலாம். இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் ஒன்றாக இணைந்து நடித்திருந்தாலும் அவர்கள் இருவருமே ஒரு நல்ல நண்பர்களாக இன்றளவும் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். அவர் முதலமைச்சராக ஆனால் கூட தன்னுடைய நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்பை அவர் அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு அவர் சொன்ன சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது தற்போது சமூக வலைதளங்களில் ஒருபுறம் வட்டம் அடைத்து வருகிறது. அதாவது திடீரென்று பார்க்கும் பொழுது சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். நடிகை ஏதோ ஒரு நடிகை மீது அவருக்கு தகாத உறவு இருக்கிறதுனால அவர் என்ன நிறைய விஷயங்களை விட்டுட்டு அந்த நடிகையுடைய நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றாரு, வெளிநாட்டுக்கு போறாரு, பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாரு, என்னை எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அழைத்து செல்வது கிடையாது, எனக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது, இதனால எனக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் ரொம்பவே மன உளைச்சல் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரியிருந்தாங்க. இந்த விஷயத்தை அவரும் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு நடிகையோடு நட்பு வட்டாரத்தில் தான் விஜய் அவர்கள் பழகிட்டு வர்றதாகவும் அதை அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதாகவும் சஞ்சீவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவி சங்கீதா பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மீது ஒரு தவறான ஒரு புரிதலை வைத்து கொண்டதுனால தான் இப்போ அவங்க இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த
திருமண பந்தம் இப்போ விவாகரத்து வரைக்கும் சென்றிருக்கிறதாக வந்து சஞ்சு வந்து சொல்லியிருக்காரு. அந்த நடிகையோடு அவர் இன்றும் பார்த்தீங்க அப்படின்னா நட்புறவுடன் மட்டுமே இருக்காரு. நட்பு ரீதியாகவே அவர் பொது நிகழ்ச்சிகள்ல சில இடத்திற்கு வந்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கு. திரைப்படங்கள் மூலமாகவும் அவர் வந்து சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்படின்னு வந்து சஞ்சு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த புரிதல் வந்து சங்கீதா அவர்களுக்கு இல்ல, தவறாக நட்பை வந்து காதலாக புரிந்து கொண்டிருக்காங்க. அதனாலேயே வந்து இருவருக்கும் இடையேவான விரிசல் வந்து அதிகரித்து கொண்டே போகின்றது. இந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்பட்டா நிச்சயம் அவங்க விவாகரத்து வரைக்கும் செல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து நடிகர் சஞ்சுவும் வந்து அவருடைய பதிவை வெளியிட்டிருந்தாங்க. இதற்கும் பார்த்தீங்கன்னா பல ரசிகர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதாவது சஞ்சீவ் சொல்றது ஒரு விதத்துல சரியாக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு நடிகர். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடிகராக இருக்கும்போது அவர் வந்து நிறைய திரைப்படங்களை அந்த நடிகையோடு கலந்து கொண்டிருக்கலாம். இல்ல சில நிகழ்ச்சிகளை எதிர்பாராத விதமாக கூட ஒன்றிணைந்து சென்றிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்திற்காக கூட அவங்க வந்து ஒன்றிணைந்து சென்றிருக்கலாம். பல விஷயங்கள் பத்தி திரைப்படம் பற்றி பேசுவதற்கோ அதுக்காக கூட அவங்க வந்து ஒன்னாங்க போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து நிறைய ரசிகர்களும் போட்டுட்டு வராங்க. இருப்பினும் சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக இணைய வேண்டும் அப்படிங்கிறதே பல ரசிகர்களினுடைய கருத்தாகவே இன்றளவும் இருந்து வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நடிகர் சஞ்சீவ் அவர்களினுடைய பதிவுக்கு அவர் சொன்ன அந்த விஷயத்திற்கு பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்கள் பாசிட்டிவாவே வந்து சொல்லியிருக்காங்க. சங்கீதா அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எங்க அண்ணா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே வந்து பலரும் சங்கீதா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருடைய விவகாரத்து விஷயம் பார்க்கும் பொழுது நீதிமன்றம் சென்றிருக்கிறது. இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா ஆகியோரின் விவகாரத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்குங்க. செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா ஆகிய இரு தரப்பினரும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத காரணத்தால இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இருதரப்பு வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தாங்க. இந்த வழக்கை விசாரித்து வந்த முந்தைய நீதிபதிக்கு அதாவது சசிகலா பதிலாக தற்போது புதிய நீதிபதியாக சுஜாதா பொறுப்பேற்றிருக்காங்க. இதனால வழக்கை தான் முழுமையாக விசாரிக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதி வழக்கறிஞர்களுக்கு சில முக்கிய அறிவுரைகளையும் வழங்கியிருந்தாங்க. இரு தரப்பிலையும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வக்காலத்து ஆணவத்தை அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சல் மூலமாக நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னும் அதன் நகல் ஒன்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும் முதலமைச்சர் விஜய் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். சங்கீதா தரப்பிலையும் கூடுதல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த வக்காலத்து நடைமுறைகள் முடிந்த பிறகு இருதரப்பையும் சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்ப நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்திருந்தாங்க. முந்தைய விசாரணையின் போது வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராக வாய்மொழியாக அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய புதிய நீதிபதி வக்காலத்து ஆவணங்களை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு அடுத்த கட்டமாக வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராவதற்கான மனுவை முறைப்படி தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தாங்க. வழக்கு விசாரணை ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைப்பதா நீதிபதி அறிவித்த போது முதலமைச்சர் விஜய் தரப்பு வழக்கறிஞர் அவ்வளவு நாட்கள் தள்ளி வைக்க வேண்டாம், முடிந்தவரை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தார். ஆனால் நீதிமன்ற நடைமுறைகளை குறிப்பிட்டு அதனை ஏற்க மறுத்த நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக உறுதிபடவே தெரிவித்தார். அன்றைய தினம் ஆகஸ்ட் 7 இருதரப்பினரும் வீடியோ கான்பரன்ஸ் மூலமா நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு நீதிபதி சுஜாதா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காங்க.